அந்த பைபிளில் இருக்கிற பொய்கள் முரண்பாடுகளை சுட்டி காட்டி பேசினா நான் கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை கெடுக்கிறேன், அப்படி செய்யக்கூடாதுங்கிறார் இவர். கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை கெடுக்கிறது பெரிய பாவம், அப்படி செய்கிறவங்க கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் போடுறது நல்லதுன்னு இயேசு சொன்னதாக எச்சரிக்கிறார். அப்படின்னா இவங்க ஏன் பிற மதத்தவரின் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கெடுக்கிற வேலையை ஒரு தொழிலாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்துக்கள்கிட்ட போய் நீங்கள் வணங்குற தெய்வமெல்லாம் உண்மையான தெய்வங்கள் கிடையாது, இயேசு தான் மெய்யான தெய்வம், அவரை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிற வேலையை இவங்க ஏன் செய்கிறாங்க? முஸ்லீம்கள்கிட்ட இந்த கிறிஸ்தவங்க போய் உங்கள் முகமது நபி உண்மையான ஒரு நபி கிடையாது, உண்மையான இறை தூதர் கிடையாது, அவர் ஒரு போலி, உங்கள் குரான் இறைவனிடமிருந்து வந்ததல்ல, பைபிள் தான் கடவுளுடைய வார்த்தை, இயேசுவே கடவுள், அவரை ஏற்றுக்கிட்டால் தான் மறுமை வாழ்வு கிடைக்கும்னு சொல்லி முஸ்லீம்களின் நம்பிக்கையை இவங்க ஏன் கெடுக்கிறாங்க? அப்போ எவ்வளவு பெரிய மாயத்தனம் பாருங்க. இவங்க பிற மதத்தவரின் நம்பிக்கையை மிகவும் ஆனந்தமாக கெடுக்கிறாங்க, ஆனால் இவங்களுடைய நம்பிக்கையை மற்றவங்க கெடுக்கக்கூடாதான். இது எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது.